இப்படி வச்சிருக்காங்க பாருங்களா. அது என்ன நெட்டு தெரியல, இது என்ன நட்டுனே தெரியல. கும்போணம் எங்க வாங்கினா? இது வந்து செட்டிமண்டம் பிலால்ல. இந்த வீடியோ நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது என்னோட பிலால் ஹோட்டலு. இந்த பிலால் ஹோட்டல் உரிமையாளர் நான் தான். என் பேர் அப்துல்லா. போல்டு இருந்ததாக சொல்லி நேற்று சமூக வலைதளங்களை பரவிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா, ஒரு நபர் என்னோட கடைக்கு பிரியாணி வாங்க வந்தாப்புல 2 மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு வாங்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மட்டன் பீஸ் எக்ஸ்ட்ரா வைன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னோட ஊழியர்கிட்ட. என்ன ஊழியர் என்ன பண்ணிருக்காங்க, காதலே வாங்காமல் மட்டன் பிரியாணி கட்டி கொடுத்துட்டாப்புல. என் ஊழியர் பார்த்தீங்கன்னா கையில் க்ளவுஸு, தலையில் க்ளவுஸு, எப்போதுமே தெரியும் என்னோட ஸ்டாஃப் எல்லாருமே க்ளவுஸ் போட்டிருப்பாங்க, ஆட் பண்ணிருப்பாங்க. இப்படி இருக்கும் போது அவர் காதலே வாங்காதனால பிரியாணி வாங்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி என்ன பண்ணுறாப்புல, ஒரு ½ hour எனக்கு கால் வருது. உங்கள் கடையில் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன், அதில் போல்டு இருந்துச்சு, வீடியோ அனுப்பியிருக்கிறேன் பாருங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கால் பண்ணி நான் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போல்டு 2 பிரியாணி பாக்கெட்டு, அந்த பிரியாணியில் மட்டனெல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் போல்டு வச்ச மாதிரியும் பக்கத்தில் ஒரு சரக்கு பாட்டில் இருக்குது. அதை பார்த்ததோட சரி நண்பா நீங்கள் கடைக்கு வாங்க, நேரில் நானும் வெளியே இருக்கிறேன், நேரில் வரேன் அப்படின்னு தாக்கல் சொன்னேன். அவங்க நான் 4 மணிக்கு வந்துட்டேன், அவங்க 4 மணிக்கு வரலை. திரும்பி நான் ஒரு 8 டைம்ஸ் கால் பண்ணியிருப்பேன், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை. திரும்பி ஒரு 6:15 கால் பண்ணேன், ஏன் நண்பா வரலையான்னு. இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம், நான் வரல. திரும்பி நான் வாட்ஸ்அப்பில் நண்பா இது ஜிபே நம்பரா, நீங்கள் சாப்பிடாதே நான் பணத்தை பேமெண்ட் பண்ணிடுறேன், என்ன நடந்துச்சு தரல, அப்படி நெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் வந்து தாக்கல் சொன்னேன். அவர் வேணாம் பரவாயில்ல பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. என்ன ஆச்சுன்னா மறுநாள் காலையில் 8ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு சோசியல் மீடியாவில் இது மாதிரி என்னோடய கடை பேரை போட்டு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். ஓனருக்கு கால் பண்ணேன், அலட்சியமான பதில் சொன்னாப்புல. ஓனர்கிட்ட விசாரித்தேன், நேரில் வரல, ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டுன்னு சொன்னாப்புல. நேரில் வந்து ஒரு தைரியமாக நேரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு, ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு சண்டை போட்டிருக்கேன். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு நியூஸில் போட்டிருக்கேன். எந்த நியூஸ் சேனலுமே என்கிட்ட வந்து அனலைஸ் பண்ணலை. தந்தி சேனலு, நியூஸ் 7, பாலிமரு, தினகரன், தினமலர் யாருமே அனலைஸ் பண்ணாமல் ஒரு தப்பான செய்தியை ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஒரு நபர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லா சேனலுமே போட்டாங்க. இது உண்மைத்தன்மையை நிரூபித்து அது பண்ணுறது ஒரு ப்ரெஸ்ஸோட ஒரு கடமை. அதை பண்ணாமல் விளையாட்டுத்தனமாக அவங்க குடிச்சிட்டு பண்ணதுக்கு மிம்ஸ் பண்ணி போட்டாங்க. அவங்க ஒரிஜினல் வீடியோ எனக்கு அனுப்புனாங்களே, சரக்கு பாட்டிலு, 2 பிரியாணி, இந்த போல்டு, அது எல்லாமே ஒரிஜினல் வீடியோ என்கிட்ட இருக்குது. ஸ்டேஷனில் வந்து தாலுகா ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்குறேன். எஸ்பி கிரைமுக்கு தஞ்சாவூர்லையும் என்னோடய அட்வொகேட்டை வச்சு நான் மூவ் பண்ணியிருக்கிறேன். தனிப்பட்ட நபர் மேலே நான் கேஸ் கொடுத்துருக்கிறேன், சிஎஸ்ஆர் காப்பி வாங்கியிருக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 லட்சம் வியூஸ் போயிருக்கு. அதில் 80% வியூஸ் வந்து பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. 20 வியூஸ் பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. 80% எனக்கு வந்து ஆறுதலாகவும், நல்ல கடை, நல்லா இருக்கும் ரைஸு, ஏன் வதந்தியை கிளப்புறீங்க, அவனை அழிக்க பார்க்குறீங்கன்னா அவ்வளோ நண்பர்கள் எனக்கு வந்து சப்போர்ட்டாக தான் அந்த வீடியோக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் மிக்க நன்றி. எனக்கு அந்த 20% வந்து என்னோடய மைனஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க, அந்த மைனஸை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இது தப்பான முறையில் ஒரு தொழில் பண்ணுறோம், கஷ்டப்பட்டு 10வது வருஷம் 2018 ஓப்பன் பண்ணேன், 10வது வருஷம் 9வது முடிஞ்சு 10வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் வதந்தி யாரும் நம்பாதீங்க. ஏன்னா நான் அந்த வீடியோ போடலன்னா திரும்பி நான் எதுவுமே பண்ணலாம், உண்மை மாதிரி போயிடும். ஏன்னா அந்த போல்டு வரத்துக்கு வழியே இல்லை. அந்த வீடியோவை ஒரிஜினல் வீடியோ போட்டால் கூட ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சரக்கு பாட்டில் ஹைட் பண்ணிவிட்டு சோசியல் மீடியாவில் மறுநாள் பண்ணும்போது அந்த சரக்கு பாட்டில் மட்டும் கம்ப்யூட்டரில் ஸ்லாஷ் பண்ணிவிட்டு சும்மா பிரியாணியை மட்டும் போடுறாங்க. அதுலேயே எனக்கு ஃபேக்குன்னு தெரிஞ்சிருச்சு, இவங்க ஏதோ நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, நம்ம பிராண்டை கெடுக்க பார்க்குறாங்கன்னு. யாரும் நம்பாதீங்க தயவு செய்து. நம்ம கடையில் இந்த தப்பு நடக்கலை. இது ஒரு 2 லட்சம் வியூஸ் வந்து நம்ம கடையை ஃபேமஸ் ஆகியிருக்காப்புல. கம்ப்ளைண்ட் பண்ண போன இடத்துல சொல்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் தான்ப்பா, உன் கடையை பற்றி நல்லா தெரியும்ப்பா அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட்டாக தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த நபருக்காண்டி இந்த வீடியோ போடுறேன். அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தவறுகள் எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம்.